எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேரு ரெட்ரோ, சென்னைக்காரன். பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாவோ, ரெட்ரோ இப்படி ஒரு பைத்தியத்திட்ட மாட்டிக்கிட்டு சின்னாபுணம் ஆகணும்ட்டு. பைத்தியம்னா சாதாரண பைத்தியம் இல்லை, பெரிய பைத்தியம். அது வேற யாரும் இல்லை, என் அடிதான். என்னடா மூவி ப்ரொமோஷன் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? பில்டப்பு அது ஒண்ணும் இல்லைங்க. குளிக்க வச்சுட்டு தோட்டி விடாம துண்டு சுட்டி வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். முஃபாசா மாதிரி இருந்தேன்னு முள்ளமுன்றி மாதிரி ஆக்கிட்டான் பாருங்க. ஐயோ, கட் பண்றான் அந்த பிஜிஎம். ஒரு வழியா குளிக்க வச்சுட்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தான். அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு, பொண்ணோட ஒரு அறிவு கம்மியா இருக்கேன்னு என்ன எப்படி ட்ரெயின் பண்றியே? ஒரு அறிவு கம்மியா இருந்தாலும் நாங்க நன்றியோட இருக்கோம், பேசாம நான் உன்னை ட்ரெயின் பண்ணவான்னு கேட்க தோணுச்சு. அஃபண்ட் ஆகாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. குளிக்க வச்சுட்டு என்னை படுக்க போட்டு இந்த நாய் தொங்க போயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஜிம்முல கம்பியை பிடிச்சி தொங்க போயிடுச்சு. கம்பியை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ண உனக்கு ரூமுக்கு வந்தப்புறம் நான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தேங்க. கூண்டுக்குள்ள போட்டு அவனோட முக்கியமான இன்வாய்ஸை கிழிச்சு விட்டேன். கோவப்பட்டு அவன் எங்க கூண்டுக்குள்ள போட்டு என்னை குக்கிடுவான்னு நினைச்சேன். அதான் இல்ல, என்னை தூக்கிட்டு என் ஃப்ரெண்டு விட்டுட்டு போயிட்டான். அப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இந்த நாய் காரணம் இல்லாம நம்மளை கடன் கொடுத்துட்டு போகாதே, அப்ப இவன் எங்கேயோ நம்ம கழட்டி விட்டு போக போறான்னு நினைச்ச மாதிரியே என்னை கழட்டி விட்டு தாங்க போயிட்டான். ஏதோ அவன் ஆஃபீஸ்ல டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு அங்க விளையாட போயிடுச்சு. கிரிக்கெட் விளையாட போன கிரிக்கெட்டை தவிர்த்து மிக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்குங்க. ஓசியில கிடைக்கிற ஸ்நாக்ஸை வாங்கி தின்னுட்டு ஃபீல்டிங் பண்ண சொன்னா அங்கே போய் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கு. அப்புறம் விளையாடிட்டு வந்தவன்கிட்ட கேட்டேன், எப்ப பார்த்தாலும் என்னை கடன் கொடுத்துட்டே போறியே, என்னை எப்படா கூட்டு போவாங்க? அதுக்கு அவன் சொல்றான், தம்பி இது இன்ஃபெக்ஷன் டைம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும்ட்டு. வாய் விட்டு சரி வாடா தம்பி வீட்டுக்கு போவோம்னா நானும் சோத்தோட வண்டிக்கு ஏறி வந்து கிளம்பிட்டேங்க. கடைசி வரை இவன் ரூம் ஓட்டான், ஃப்ரெண்டு வீடு, ஃப்ரெண்டு வீடு எடுத்தாங்க ரூமு. இப்படியே என் வாழ்க்கை போயிருமா சார் அப்படின்னு கேட்க தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் நடந்த கதையை அடுத்த வீடியோல சொல்றேன். பாய்.